வெல்கம்ஸ் டு ஸ்ரீ பிரீட்ஸ் பிரேப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஏதோ ஒரு பெரிய தத்துவமோ புதிரோ இல்லை. தினமும் நாம வாழ நம்ம பார்க்குற நம்ம வீட்டை பத்தி தான். ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. அதுக்கு பெரியவங்க சொன்ன பதில நான் சொன்னேன். என்ன தெரியுங்களா? அவன் பேசுற வார்த்தைகளை பார்க்காதீங்க, அவன் வாழ வீட்டு போயிட்டு பாருங்க அப்படின்னு. கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்னப்பா இது, வீட்டை வச்சு மனுஷனை எடை போடுறாங்களே அப்படின்னு தோணலாம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காலையில நீங்க கண் விழிக்கும் போது சுத்தமா வெளிச்சமா அழகா இருக்கிற ஒரு வீட்டை பாக்குறீங்க. அதே நேரத்துல இன்னொரு நாள் காலையில எந்திரிக்கும் போதே அங்கங்க சிதறி கிடக்கிற துணிங்க, கழுவாம குவிஞ்சு கிடக்கிற பாத்திரங்கள், மேஜை மேல கிடக்கிற பேப்பர்கள், தூசி படிஞ்ச அலமாரிகள், இதெல்லாம் பாக்குறீங்க. இந்த 2 நாள்ல உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? முதல் நாள் கண்ணை திறக்கும் போது ஒரு அமைதி வரும். அதுவே 2வது நாள் இந்த குப்பையெல்லாம் குவிஞ்சு கிடக்குது இல்லையா, அந்த நாள் நீங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு தயக்கம், ஒரு சோர்வு, உங்களை அறியாமலே ஒரு எரிச்சல் உருவாகும். சரிங்களா நண்பர்களே? இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு வீட்டை சுத்தமா வைக்கலன்னா கெட்டது நடக்கும், அதிர்ஷ்டம் போயிடும் அப்படின்லாம் பயமுறுத்த போறது கிடையாது. ஏன்னா அப்படி பயமுறுத்துறதுல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனா அறிவியல் ரீதியாவும் உளவியல் ரீதியாவும் ஒரு உண்மை இருக்கு. உங்களை சுத்தி இருக்கிற சூழல் தான் உங்களோட மனநிலையை தீர்மானிக்குது. வீட்டை ஒழுங்கா வைக்கிறதுனால உங்களோட மன அழுத்தம் எப்படி குறையுது, உங்களோட கவனம் ஃபோக்கஸ் எப்படி அதிகமாகுது, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயருது அப்படின்னு தான் முழுசா பார்க்க போறோம். இந்த 10 நிமிஷம் வீடியோ முடிஞ்சு நீங்க எந்திரிக்கும் போது இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு மூளையாச்சும் சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் பாருங்க. அந்த மாற்றத்தை இந்த வீடியோ கண்டிப்பா தரும். ஸோ கடைசி வரைக்கும் பொறுமையா கேளுங்க. நம்ம விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்றேன். இதை கேட்டா உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு ஊர்ல நகுலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் இருந்தாரு. அவர் ரொம்ப திறமைசாலி, நல்ல படிப்பு, கை நிறைய சம்பளத்துல வேலை, நல்ல நண்பர்கள் எல்லாமே அவருக்கு இருந்துச்சு. வெளியில பார்க்கும்போது அவரோட வாழ்க்கை ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா அவரோட வீட்டுக்குள்ள போனாதான் தெரியுது உண்மையான நிலைமை. சோஃபா மேல துணிகள் கிடைக்கும், படிக்கிற புத்தகங்கள், வேலை செய்யற லேப்டாப்பு, சாப்பிட்ட தட்டு எல்லாமே ஒரே மேஜையில இருக்கும். தேவையில்லாத பழைய பொருட்கள், பெட்டிகள்னு வீடு முழுக்க ஒரே குழப்பமா இருக்கும். அவரு இதை பெருசா கண்டுக்கல. விடுப்பா, வேலை இருக்கு, களைச்சு போட்டுட்டு போறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம், வீடு தானே, யாரு பார்க்க போறா அப்படின்னு அசால்ட்டா இருந்துட்டாரு. ஒரு நாள் அவரோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் திடீர்னு வீட்டுக்கு வராரு. வீட்டை பார்த்துட்டு அவர் அந்த நகுலன் கிட்ட சண்டை போடல, எதுவுமே திட்டல. ஆனா கிளம்பும் போது அந்த நகுலனோட தோலை தொட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாரு, நகுலா, உன்னோட வீடு பாக்குறதுக்கு அப்படியே உன் மனசு மாதிரியே இருக்குடா அப்படின்னு. அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த நகுலனோட மனசுல பயங்கரமா அடிச்சிச்சு. நண்பன் போனதுக்கு அப்புறமா நகுலன் அமைதியா உட்காந்து யோசிக்கிறாரு. என்னோட மனசு உண்மையிலேயே இவ்வளோ குழப்பமாவா இருக்கு? ஏன் எனக்கு சமீப காலமா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வருது? ஏன் வேலையில கவனத்தை செலுத்த முடியல? ஏன் எப்போ பார்த்தாலும் சோர்வா உணர்றேன் அப்படின்னு யோசிச்ச போதான் அவருக்கு புரியுது, அவரோட அந்த வீட்டோட குழப்பம்தான் அவரோட மனசோட குழப்பத்துக்கு காரணம்னு. அடுத்த நாளே நகுலன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனா அவர் எடுத்த முடிவு உடனே ஒரே நாள்ல வீட்டை தலைகீழா மாத்தல. அது முடியாது. முதல் நாள் அவர் படிக்கிற மேஜையை மட்டும் சுத்தம் பண்றாரு. 2வது நாள் அவரோட அந்த துணிகள் எல்லாம் வைக்கிற அலமாரியை ஒழுங்குபடுத்துறாரு. 3வது நாள் சமையலற மேஜையை தொடச்சி சுத்தம் பண்றாரு. இப்படியே தினமும் 10 நிமிஷம் மட்டும் ஒதுக்கிட்டாரு. 1 மாசம் கழிச்சு என்ன ஆச்சு தெரியுங்களா? அவரோட வீடு மட்டும் மாறல, அவரோட வாழ்க்கைய மாற தொடங்குச்சு. காலையில எந்திரிக்கும் போது ஒரு புத்துணர்ச்சி, வேலையில எதையும் தேட தேவையில்லை, நேரம் மிச்சமாச்சு. தேவையில்லாத பதற்றமும் கோபமும் குறைஞ்சு தன்னம்பிக்கை அதிகமாச்சு. நண்பர்களே, நகுலனோட வாழ்க்கையை மாத்தினது ஏதோ ஒரு பெரிய மந்திரமோ அதிர்ஷ்டமோ கிடையாது, ஒரு சின்ன நல்ல பழக்கம் தான். அதனாலதான் பெரியவங்க அழகா சொல்வாங்க, நீ உன் உலகத்தை மாத்தணும்னு நினைக்காத, முதல்ல உன்னை சுத்தி இருக்கிற சூழலை மாத்து, உலகம் தானாக மாறும் அப்படின்னு. வீட்டில் இந்த ஒரு தவறு மன அமைதியை எப்படி பறிக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம ஆழமா யோசிக்க வேண்டிய பகுதிக்கு வந்துட்டோம். நம்மளை அறியாமலே செய்யற அந்த ஒரு தவறு என்ன அப்படின்னு. வீட்டை சுத்தமா வச்சுக்காம விடுறது தான் அந்த பெரிய தவறு. இது நம்மளோட மன அமைதியை எப்படியெல்லாம் பறிக்குதுன்னு ஒரு 6 முக்கியமான காரணங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதா நம்மளோட கவனச்சிதறல். நம்ம மூளைக்கு ஒரு இயல்பு இருக்கும்,
நாம ஒரு வேலையை செய்யும்போது நம்மளோட கண்ணு எதையெல்லாம் பார்க்குதோ அதையெல்லாம் மூளை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஆஃபீஸ் வேலையோ இல்லாட்டி ஏதோ ஒரு முக்கியமான வேலையோ செய்ய உட்கார்றீங்க. ஆனா உங்க கண்ணு முன்னாடி நேத்து சாப்பிட்ட டீ கப்பு, அப்புறம் சுருண்டு கிடக்கிற இந்த துணிகள், குப்பையா கிடக்கிற காகிதங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களோட மூளைக்கு தெரியாமலே, ஐயோ அந்த வேலையும் பாக்கி இருக்கே, இந்த வேலையும் பாக்கி இருக்கே, இதையும் சுத்தம் பண்ணலையே அப்படின்னு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் இதை யோசிச்சிருப்பீங்க. அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதனால தான் உங்களுக்கு வேலையில முழு கவனமும் கிடைக்காம சீக்கிரமே மூளை சோர்வடைஞ்சிடுது. முக்கியமா இல்லத்தரசிங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஐயோ இந்த வேலை இருக்கே, அந்த வேலை இருக்கே, இந்த வேலையை எப்போ முடிக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்பவும் அவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஒரே நேரத்துல எல்லா வேலையும் முடிக்கவும் முடியாது தான். அதே சமயம் முடிக்காம இருக்கிற வேலையை பார்த்து அவங்களுக்குள்ளே ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற சோம்பேறித்தனத்தோட தொடக்கம் தான் இது. ஒரு துணியை எடுத்து மடிச்சு வைக்க சோம்பேறித்தனப்படுறோம். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுறோம். நாளைக்கு அது 2 துணியாகும், 2 மடங்கு துணியாகும். அடுத்த வாரம் அது ஒரு பெரிய மலையாயிடும். இங்க தான் ஒரு ஆபத்து இருக்கு. நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற இந்த பழக்கம் வீட்ல மட்டும் நிக்காது. உங்களோட ஆஃபீஸ்ல வேலை, ஆரோக்கியம், படிப்புன்னு உங்களோட முழு வாழ்க்கையிலுமே ஊடுருவி வந்துடும். ஒரு சின்ன அலட்சியம் பெரிய சோம்பேறித்தனமா மாறிடும். மூணாவதா பார்த்தீங்கன்னா, நேரம் வீணாகும், கோபமும் அதிகமாகும். யோசிச்சு பாருங்க, காலையில அவசரமா ஆஃபீஸ்க்கோ இல்லை வந்து உங்களோட கல்லூரிக்கோ கிளம்பும்போது உங்களோட சாவி எங்க இருக்குன்னு தெரியல, வண்டியோட ஆவணங்கள் எங்க இருக்குன்னு தெரியல, போட வேண்டிய இந்த சாக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியாது. இதை தேடுறதுலயே 15 நிமிஷம் போயிடும். இதனால ஏற்படுற பதற்றம் உங்களோட நாள் முழுசும் பாழாக்கிடும். அப்புறம் எப்படி மன அமைதி இருக்கும்? ஏன்னா வீட்டில் எல்லா பொருட்களும் குவிஞ்சு கிடக்கு. இதை தேடி எடுக்கவே நமக்கு வந்து முடியல. ஒவ்வொருத்தரோட அந்த சுச்சுவேஷனை பொறுத்து யோசிச்சு பாருங்களேன். நாலாவதா பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பொருட்கள்லாம் தேவையில்லாத சுமை தான் நமக்கு. நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் பயன்படும் அப்படின்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின உடஞ்ச சாமான்கள், தேவையில்லாத பெட்டிகள், பழைய துணிகள்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, அதுல பாதிக்கு மேல நம்ம பயன்படுத்தவே மாட்டோம். இன்னொரு நாள் என்ன பண்ணுவோம், ரொம்ப அது அழுக்காயி ஸ்மெல் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை தூக்கி போடுவோம். பொருட்களை சேர்த்து வைக்க வைக்க நம்மளோட மனசும் தேவையில்லாத பழைய நினைவுகளையும் கவலைகளையும் சேர்த்து வைக்க பழகிடும். நீங்க பொருளா இருந்தாலும் சரி, இல்லை நடந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, பழச தூக்கி போட கத்துக்கிட்டாதான் புதிய நல்ல விஷயங்களுக்கு வாழ்க்கையில இடம் கிடைக்கும். அஞ்சாவதா, குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் கத்துக்கிறாங்க. உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தா இந்த புள்ளைய ரொம்ப கவனமா கேட்டு பாருங்க. குழந்தைகள் கிட்ட நம்ம சுத்தமா இரு, ஒழுங்கா இரு அப்படின்னு 1000 தடவை அறிவுரை சொல்றதை விட நாம எப்படி இருக்கோம் அப்படின்றத அவங்க கூர்ந்து கவனிப்பாங்க. நம்மளோட பொருட்களை தூக்கி போட்டுட்டு வீட்டை அசுத்தமா வச்சிருந்தா அவங்களும் அதை தான் கத்துக்குவாங்க. நாம வீட்டை ஒழுங்கா வச்சிருந்தா ஒழுக்கம்ன்றது அவங்களுக்கு சொல்லி கொடுக்காமலேயே இயல்பா வந்துடும். ஆறாவதா பாத்தீங்கன்னா, சுயமரியாதை வந்து குறையும். யாராவது திடீர்னு நம்மளோட வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுப்போம். வீடு அசுத்தமா இருந்தா நமக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு கூச்சம் வரும். இது இயல்பு தானே. ஐயோ நம்ம வீடு இப்படி இருக்கே, இந்த நேரத்துல இவங்க வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி நம்மள நாமளே ஒரு மாதிரி தாழ்த்திப்போம். ஆனா அது மட்டும் இல்லைங்க, யாருமே வீட்டுக்கு வரலனா கூட ஒரு அசுத்தமான சூழல்ல நாம வாழும்போது நம்மளோட ஆழ் மனசுல எனக்கு இந்த சூழல் போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்மளோட சுயமரியாதையை மெதுவா குறைய தொடங்கிடும். நண்பர்களே, இதோடு சேர்த்து என் மனசுல பட்ட சில முக்கியமான விஷயங்களையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். சமையல் அறையும் தூங்குற அறையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள். முழு வீட்டையும் உங்களால ஒரே நேரத்துல சுத்தமா வச்சுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, 2 இடத்த மட்டும் எப்பவும் சுத்தமா வச்சுக்கோங்க. ஒன்று வந்து சமையல் அறை, இன்னொன்று படுக்கை அறை. சமையல் அறையில அங்கதான் நம்ம சாப்பிடுற உணவு தயாராகுது. அங்க தூய்மை இருந்தாதான் உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும். 2வது படுக்கை அறை, தூங்குற இடம். அங்க ஆடைகளும் பொருட்களும் குவிஞ்சு கிடந்தா உங்களோட தூக்கத்தோட தரம் இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கரமா பாதிக்கப்படும். ஸ்லீப்போட அந்த குவாலிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பொருட்களை குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை சுத்தம் செய்கிற நேரமும் உழைப்பும் குறையும். தேவையில்லாத பொருட்களை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க, அது அவங்களுக்கு உதவும், உங்களோட மனசையும் லேசாகும். இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்லைனில் ரொம்ப மலிவாக கிடைக்குதுன்னு நிறைய பொருட்களை வாங்கி வச்சிரும். அது வைக்கிறது கூட நம்ம வீட்டில் இடம் இருக்கா இல்லையா அப்படின்றத யோசிக்கிறது இல்லை. வாங்கின புதுசில் என்னமோ ரொம்ப ஆர்வமாக அதை பயன்படுத்தவும் செய்கிறோம். 1-2 வாரத்திலே அந்த ஆர்வம் குறைஞ்சி அது ஏதோ ஒரு மூலையில் தூசி படிஞ்சு போய் அழுக்காயி கிடைக்கும்.
வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று போட்டு வச்சு அது அப்படியே இருக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் அச்சச்சோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோமே இது இப்படியே கிடக்குதே அப்படின்ற மன உளைச்சலுக்கும் ஆளாகும். அது மேலே தூசி படிஞ்சு க்ளீன் பண்ணாமலும் அப்படியே கிடக்கும். ஒரு கட்டத்தில் அதோட தேவையே நமக்கு இல்லாமலும் போகும். ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் மலிவாக கிடைக்குது, இல்லை ஏதோ ஒரு க்யூரியாசிட்டியில் நிறைய பொருட்கள் வாங்கி வீட்டில் குவிக்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. அப்படி ஆல்ரெடி நீங்கள் குவிச்சு வச்சிருக்க பொருட்களில் நிஜமாவே நீங்கள் பயன்படுத்தாத பொருட்கள் ரொம்ப நாளாக கிடக்குது, உங்களுக்கு பயனே இல்லை அதனால் அப்படின்ற பொருட்களை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. இதனால் வீட்டில் இடமும் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், வீடும் கொஞ்சம் சுத்தமாகும், நீங்களும் உங்களுக்கு ஏற்படுற அந்த மன உளைச்சலும் ஓரளவுக்கு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உங்களோட செலவுகளும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்கும். சுத்தம்ன்றது பணக்காரங்களோட அடையாளம் கிடையாது. பெரிய பங்களா இருந்தால் தான் வீட்டை அழகாக வச்சுக்க முடியும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு சின்ன ஓட்டு வீடோ இல்லை கூரை வீடோ வாடகை வீடோ அது எதுவாக இருந்தாலும் அதை சுத்தமாக அதை வச்சுக்கிறதுக்கு பணம் மட்டும் தேவையில்லை, பொறுப்புணர்வும் அன்பு மட்டுமே போதுமானது. நமக்கு கரெக்டான பொறுப்பு இருக்கு, அன்பு இருக்குனாலே நம்ம இருக்கிற அந்த குட்டி வீடாக இருந்தாலும் அதை அழகாக நம்ம வச்சுப்போம், அலங்காரமாக வச்சுப்போம். இருக்கிற வீட்டை நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நல்லா நீட்டாக சுத்தமாக அலங்காரமாக வச்சு பாருங்களேன். வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி இருக்கும். ஒவ்வொரு நாள் காலையில் எந்திருக்கும் போதும் நம்மளோட மனசில் ஒரு புத்துணர்ச்சி எழ ஆரம்பிக்கும். சரி நண்பர்களே, இவ்வளோ நேரம் நம்ம பேசினது எல்லாமே சரிதான். இப்போ நம்ம என்ன தான் செய்யணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒரே நாளில் தலைகீழாக மாற வேண்டிய அவசியமே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ரூல் மட்டும் சொல்லித்தரேன். தினமும் 10 நிமிஷம் காலை நேரத்துலையோ இல்லை ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி வெறும் 10 நிமிஷம் மட்டும் ஒதுக்குங்க. இந்த சிதறி கிடக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அதோட இடத்துல வைங்க. சாப்பிட்ட தட்டுக்களை அப்பவே கழுவி வச்சிருங்க. படுக்கை அறைய எந்திரிக்கும் போதே அந்த படுக்கையில் இருக்க பெட்ஷீட்டாக இருக்கட்டும் இல்லை தலகாணியாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் அழகாக மடித்து அரேஞ்ச் பண்ணி வைங்க. காலையில் எந்திரிக்கும் போதே முதல் வேலையாக படுக்கையை மடித்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நாளோட முதல் வெற்றியாக உங்களோட ஆழ் மனசில் பதிவாகும். ரெண்டாவது, ஒவ்வொரு வாரமும் ஒரு மூலை, வீட்டில் இருக்க ஏதோ ஒரு மூலை, திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தினமும் ஒரு சின்ன இடத்த மட்டும் இலக்காக வச்சுக்கோங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு படிக்கிற அந்த மேஜையை சுத்தம் பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துணி அலமாரி, புதன்கிழமை அன்னைக்கு சமையல் அறை ரேக்கு, இப்படி பிரித்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சுமையாகவே தெரியாது. உங்களுக்கான இன்னைக்கான சவால் என்ன தெரியுமா? இந்த வீடியோவை முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற தேவையில்லாத ஏதோ ஒரு பொருளை தூக்கி போடுங்க, இல்லாட்டி யாருக்காவது கொடுங்க. உங்களோட மேஜையை மட்டும் தொடச்சி ஒழுங்குபடுத்துங்க. அடுத்த 3 நாட்களில் உங்கள் மனசில் என்ன மாற்றம் வருதுன்னு நீங்களே உணர்ந்து பாருங்கள். மாற்றம் நிச்சயமாக நடக்கும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரிய ரகசியங்கள் எப்பவுமே பெரிய விஷயங்கள்ல இருந்து வர்றது கிடையாதுங்க. நாம தினமும் செய்யற சின்ன சின்ன பழக்கங்கள்ல தான் இருக்கு. வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது மற்றவங்க பார்த்து பாராட்டுறதுக்காக கிடையாது நண்பர்களே, உங்களுக்காக, உங்களோட மன அமைதிக்காக, உங்களோட குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காக மட்டுமே. வீட்டை ஒழுங்குபடுத்துகிற இந்த பயணம் மெதுவாக உங்களோட வாழ்க்கையையும் உங்களோட எண்ணங்களையும் ஒழுங்குபடுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டை நீங்கள் எப்படி சுத்தமாக வச்சுப்பீங்க, இல்லாட்டி இன்னையிலேருந்து இந்த சவாலை தொடங்க போகிறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான நல்ல சிந்தனைகளுக்கும் மோட்டிவேஷன் வீடியோக்களுக்கும் நம்மளோட ஸ்ரீ பிரீஸ் பிரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம்.